காளான் வளர்ப்பு என்பது உலகம் முழுவதும் விரைவாக வளர்ந்து வரும் ஒரு விவசாய தொழிலாகும். இயற்கை உணவுப் பொருட்களில் ஒன்றான காளான் மனித உடலுக்கு தேவையான பல சத்துக்களைக் கொண்டிருக்கிறது என்பதால் நாளுக்கு நாள் சந்தை மதிப்பு அதிகரித்து வருகிறது. நம்முடைய நாட்டில் காளான் சாகுபடி இன்னும் முழுமையாக பரவவில்லை என்றாலும் கடந்த சில ஆண்டுகளில் இது ஒரு சிறிய அளவிலான தொழிலிலிருந்து பெரிய அளவிலான வருமான வாய்ப்பாக மாறி வருகிறது. காளான் வளர்ப்பின் முக்கிய தன்மை என்னவென்றால் குறைந்த இடத்தில் குறைந்த முதலீட்டில் கூட தொடங்க முடியும். இதனால் நிலமில்லாதவர்களும் வேலைவாய்ப்பு தேடுபவர்களும் சிறு முதலீட்டில் தொழில் செய்ய விரும்புபவர்களும் எளிதாக காளான் சாகுபடியில் ஈடுபட முடியும். காளான் என்பது பூஞ்சை வகையைச் சேர்ந்தது. இது ஒரு விதமான சத்துள்ள உணவுப் பொருளாக கருதப்படுகிறது. காளான் சாகுபடியில் பயன்படுத்தப்படும் முக்கிய வகைகள் பட்டன் மஷ்ரூம், ஒய்ஸ்டர் மஷ்ரூம், மில்கி மஷ்ரூம் போன்றவையாகும். இவை எல்லாவற்றிற்கும் தனித்தனி வளர்ப்பு முறைகள் உள்ளன. ஆனால் பொதுவாக காளான் சாகுபடிக்கு தேவையான சூழ்நிலை என்னவென்றால் ஈரப்பதம் நிறைந்த குளிரான சூழல். நேரடி வெயில் படாமல் சீரான காற்றோட்டத்துடன் கூடிய அறையில் காளான் எளிதாக வளரக்கூடியது. சில வகை காளான்கள் சூடான இடத்திலும் வளரும். உதாரணமாக ஒய்ஸ்டர் மஷ்ரூம் தமிழ்நாடு போன்ற வெப்பமண்டல பகுதிகளிலும் நன்றாக வளரும். காளான் சாகுபடி செய்வதற்கு முதலில் தேவையான மூலப்பொருட்களை தயார் செய்ய வேண்டும். பசும்புல், பருத்தி விதை பொடிகள், அரிசி வைக்கோல், கோதுமை வைக்கோல், கரும்பு பாகாசு போன்றவை காளான் வளர்ப்பிற்கு நல்ல மையப்பொருளாக பயன்படுகின்றன. இவற்றை நன்றாக வெட்டி நீரில் நனைத்து பின்னர் உலர்த்தி பயன்படுத்த வேண்டும். சிலர் சிறப்பாக தயாரிக்கப்பட்ட காளான் பைகள் சந்தையில் வாங்கி வளர்ப்பதையும் செய்கிறார்கள். காளான் விதைகள், அதாவது ஸ்பான் என்பதே வளர்ப்பில் மிக முக்கியமானது. நம்பகமான இடங்களில் இருந்து காளான் ஸ்பான் வாங்கினால் மட்டுமே நல்ல தரமான விளைச்சலை பெற முடியும். காளான் சாகுபடி செய்வதில் மிக முக்கியமானது சுத்தம் மற்றும் சுகாதாரம். காளான் என்பது பூஞ்சை என்பதால் எந்தவித தொற்று ஏற்பட்டாலும் வளர்ச்சி பாதிக்கப்படும். அதனால் வளர்ப்பு செய்யப்படும் இடம் சுத்தமாகவும் அதிகமாக தூசி இல்லாமலும் ஈரப்பதம் சீராகவும் இருக்க வேண்டும். காளான் பைகளில் விதைகள் போட்ட பிறகு அவை 3 முதல் 4 வாரங்களுக்குள் முளைத்து வளரத் தொடங்கும். சில நாட்களில் வெள்ளை நிற மைசெலியம் பரவத் தொடங்கும். பின்னர் காளான்கள் சிறிய குடை வடிவில் தோன்றி சில நாட்களில் வளர்ந்து அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு வரும். காளான் சாகுபடியில் விளைச்சலை பொறுத்து 30 முதல் 45 நாட்களில் முதலாவது அறுவடை கிடைக்கும். ஒரு பையில் சுமார் 700 கிராம் முதல் 1.2 கிலோ வரை விளைச்சல் கிடைக்கலாம். நல்ல பராமரிப்பு செய்தால் அதே பையில் இருந்து 3 முதல் 4 தடவை அறுவடை செய்யலாம். இதனால் முதலீட்டுக்கு ஒப்பான வருமானம் அதிகமாக கிடைக்கும். உதாரணமாக ஒரே நேரத்தில் 100 பைகள் வைத்து வளர்த்தால் ஒரு சுழற்சியில் 80 முதல் 100 கிலோ வரை காளான் கிடைக்கும். சந்தையில் காளானின் விலை சுமார் ரூபாய் 150 முதல் ரூபாய் 250 வரை இருக்கும். இதனால் மாதத்திற்கு பல ஆயிரம் ரூபாய் வருமானம் பெறலாம். காளான் சத்துக்கள் மிகுந்த உணவாகும். இதில் புரதம், நார்ச்சத்து, தாதுக்கள், இரும்பு, பொட்டாசியம், கால்சியம் போன்றவை அதிகம் உள்ளன. அதே சமயம் கொழுப்பு குறைவாக இருப்பதால் உடல் எடை குறைக்க விரும்புபவர்களுக்கு காளான் சிறந்த உணவாகும். நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், இதய நோய் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதிலும் காளான் உதவுகிறது. அதனால் மருத்துவ ரீதியாகவும் காளானுக்கு பெரும் முக்கியத்துவம் உள்ளது. இதன் காரணமாக வெளிநாடுகளில் காளானுக்கு மிகுந்த சந்தை உள்ளது. நமது நாட்டில் கூட பெரிய அளவில் உணவகங்கள், ஹோட்டல்கள், மால்கள், சூப்பர் மார்க்கெட்டுகள் ஆகியவை காளானை அதிகமாக வாங்குகின்றன. காளான் சாகுபடி செய்ய விரும்புபவர்கள் முதலில் சிறிய அளவில் வீட்டிலேயே முயற்சி செய்து பார்க்கலாம். பின் அனுபவம் கிடைத்தவுடன் பெரிய அளவில் தொழில் தொடங்கலாம். சந்தையை உருவாக்கிக் கொள்வதும் மிக முக்கியம். அருகிலுள்ள மார்க்கெட்டுகள், ஹோட்டல்கள், காய்கறி கடைகள் ஆகியவற்றோடு தொடர்பு கொண்டு விற்பனை செய்யலாம். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்கள் மூலமாகவும் நேரடியாக விற்பனை செய்யலாம். இன்று ஆர்கானிக் மற்றும் ஹெல்த் ஃபுட் என்ற பெயரில் காளான் விற்பனைக்கு மிகுந்த தேவை உள்ளது. இதை பயன்படுத்திக் கொண்டால் தொழிலை விரிவுபடுத்தலாம். காளான் வளர்ப்பின் போது சில சவால்களும் உண்டு. சரியான சூழ்நிலை இல்லாமல் இருந்தால் விளைச்சல் குறையும். பூச்சி மற்றும் பூஞ்சை நோய்கள் தாக்கினால் முழு பைகளும் சேதமடையும் அபாயம் உள்ளது.
அதனால் சுத்தமான சூழல், சரியான ஈரப்பதம், வெப்பநிலை ஆகியவற்றை பராமரிக்க வேண்டும். நல்ல தரமான ஸ்பான் பயன்படுத்தி மையப்பொருள் நன்றாக தயாரிக்கப்பட்டால் இவ்வாறான பிரச்சினைகளை தவிர்க்கலாம். இன்றைய நிலவரத்தில் வேலைவாய்ப்பு குறைபாடு அதிகமாக உள்ளது. அந்த நிலையில் காளான் சாகுபடி ஒரு சிறந்த மாற்று வாய்ப்பாக அமைகிறது. குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள், சுய உதவி குழுக்கள் ஆகியோர் இந்த தொழிலை எளிதாக தொடங்க முடியும். அரசு மற்றும் பல்வேறு தனியார் அமைப்புகள் காளான் வளர்ப்புக்கான பயிற்சிகளை வழங்குகின்றன. தமிழ்நாட்டில் வேளாண் பல்கலைக்கழகமும் சில அரசு அமைப்புகளும் காளான் சாகுபடி தொடர்பான பயிற்சி வகுப்புகளை நடத்துகின்றன. இவ்வாறான பயிற்சிகளில் கலந்து கொண்டால் தொழில் நடைமுறைகள் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். மொத்தத்தில் பார்க்கும்போது காளான் சாகுபடி இன்று ஒரு சிறிய தொழிலாக மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் பெரிய அளவிலான வணிகமாகவும் மாறக்கூடியது. குறைந்த முதலீடு, குறைந்த இடம், குறைந்த உழைப்பு என்ற 3 முக்கிய அம்சங்களுடன் அதிக வருமானம் தரும் தொழிலாக காளான் வளர்ப்பு உருவெடுத்து வருகிறது. உணவு பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம் குறித்து மக்களின் விழிப்புணர்வு அதிகரித்து வரும் சூழலில் காளானின் தேவையும் தொடர்ந்து அதிகரிக்கிறது. அதனால் இந்த தொழிலில் ஈடுபடும் அனைவருக்கும் நிலையான வருமானமும் நல்ல வளர்ச்சியும் கிடைக்கும் என்பது உறுதி.